இயேசுவினிடத்தில் யார் எனக்கு பிறன் என்று ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பொழுது இயேசு அந்த மனிதனுக்கு ஒரு உவமையின் மூலமாக விளக்கம் தருகிறார். லூக்கா 10:25 ஒரு மனிதன் கள்ளர்களால் காயப்பட்டு பாதையில் விழுந்து கிடக்கிறான். அந்த வழியாக ஆசாரியனும் லேவியனும் வந்தார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்களாய் இருந்தாலும் அவர்கள் உதவி செய்யாமல் விலகி சென்றார்கள். ஆனால் யூதரல்லாத ஒரு சமாரியர், சமூகத்தால் மதிக்கப்படாதவன், அந்த காயப்பட்ட மனிதனை பார்த்தபோது மனதுருகி நிற்கிறான். அவனுடைய காயங்களை கட்டி அவனை தூக்கி பராமரிக்கிறான். எந்த உவமையை சொல்லி முடித்த பின்பு இயேசு அந்த நியாயாதிபதியிடத்தில் கேட்கிறார், இந்த மூவரில் யார் அடுத்தவன்? அதற்கு அவன் சொன்னது, அவர் மேல், அந்த காயப்பட்டவன் மேல் இரக்கம் காட்டியவன் என்று. அப்பொழுது இயேசு சொன்னார், நீயும் போய் அப்படியே செய் என்று. அன்பானவர்களே, பிறன் என்பது என் சமூகத்தவரோ என் குடும்பத்தினரோ அல்ல, நான் கருணை காட்ட தீர்மானிக்கும் மனிதன்தான். இயேசு நம்முடைய காயங்களுக்கு இறங்கி நம்மை குணமாக்கினார். அவர் போன்ற சீசர்களாகிய நாமும் இந்த உலகில் காயமடைந்து இருக்கும் மக்களை நோக்கி கருணையால் அணுக வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் உண்மையான அடையாளம். ஆமென்.